நீங்கள் சில மனிதர்களை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் எதற்குமே திருப்திப்பட மாட்டார்கள், சந்தோஷப்பட மாட்டார்கள். ஆனாலும் அவர்களிடம் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கும். திருப்தி மட்டும் இருக்காது. இதை விளக்க ஒரு அருமையான கதை சுஃபி இலக்கியத்தில் உள்ளது. ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் கவலை, கண்களில் துக்கம். அவரை பார்க்க நெருங்கிய நண்பன் வந்தான். ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான். முல்லா அழ ஆரம்பித்து விட்டார். என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் இறந்து விட்டார். அதை நினைத்தேன் அழுகிறேன் என்றார் முல்லா. நண்பனும், உன் மாமாவை எனக்கு தெரியும். அவருக்கு 80 வயதாயிற்றே. மரணம் இயற்கையானது தானே. அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம்? உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆறுதல் சொன்னான். முல்லாவோ, என் சோகம் உனக்கு தெரியாது நண்பா. போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் 1 லட்சம் ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்துப்போனார் என்று சொல்லி பெரிதாக அழத் தொடங்கினார். நண்பனுக்கு குழப்பம். உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே. அவருக்கு 85 வயது. பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளை போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான். என் சோகம் இன்னும் அதிகம். எனது 100 வயது தாத்தா பல கோடி ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்து விட்டார் என்றார் முல்லா. நண்பனுக்கு வெறுத்து போய்விட்டது. எனக்கு புரியவில்லை, நீ ஏன் தான் அழுகிறாய் என்று கேட்டார். முல்லா கண்களை துடைத்தபடியே சொன்னார். செல்வந்தர்களான என் மாமா, சித்தப்பா, தாத்தா மூவருமே இறந்து விட்டார்கள். இனிமேல் என் பேரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு சாக உறவினர்கள் யாரும் இல்லையே. இது ஒரு முக்கியமான கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படுகின்ற கதை. சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்து கொள்வதில்தான் இருக்கிறது. எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடையச் செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது. ஓட்டை வாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இதுபோல திருப்தியற்ற மனம் உடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது. மனம் சோகமயமாகவே தான் இருக்கும்.